அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் நம்முடைய நுரையீரல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்திருக்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்ன, அந்த நுரையீரலுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான உணவுகளில் ஒன்று அப்படின்னா அது இஞ்சி தாங்க. இஞ்சியும் சரி மஞ்சளும் சரி இது ரெண்டுமே நுரையீரலுடைய எதிர்ப்பு பண்புகளை பெற்றது. அதாவது நுரையீரலில் நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெண்டு பொருளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும். ஸோ தினசரி நீங்கள் இஞ்சி சேர்த்து ஏதாவது உணவுகள் சாப்பிட்றதும் மஞ்சள் சேர்த்துக்கிறதும் ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளை பச்சையாக கூட சாப்பிடுவாங்க. இஞ்சி அதே போல தாங்க நம்ம தண்ணீரில் தட்டி போட்டு கூட குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எளிமையான முறைகளில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு. இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் நீக்கி சுவாச பாதையை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த பூண்டை நீங்கள் தினசரி உங்களுடைய உணவில் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நுரையீரல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நுரையீரலில் சுவாச பாதை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால காற்று ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வரும். அதே போல் ஒமேகா 3 இருக்கக்கூடிய மீன்கள், உதாரணத்துக்கு சால்மன் மீன், மத்தி, காணாங்கெளுத்தி இது போன்ற மீன்களில் ஒமேகா 3 ஃபேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கும் பொழுது நுரையீரலுடைய செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பச்சை வகையான கீரைகள், இலைக்கீரைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா கீரைகளுமே ஆரோக்கியமானதாங்க. தினம் ஒரு கீரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியமானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஏதாவது ஒரு கீரையை எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் தான் அதிக அளவு ஊட்டச்சத்துக்களானது இருக்குது. அது நுரையீரலுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததான் பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட்டை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரத்த அழுத்தத்தை சீராக்கி ஆக்சிஜன் பயன்பாட்டையே அதிகமாக்கி கொடுக்குது. அதனால் நுரையீரல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்குங்க. இந்த நுரையீரல் செயல்பாடை பொறுத்து தான் நம்முடைய சுவாச பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அப்படி ஒருவேளை நமக்கு சுவாச பாதையில் பிரச்சனைகளானது ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு சுவாசிக்கிறதே சிரமமாக இருக்கும். ஸோ இதனால் பல்வேறு விதமான பாதிப்புகள் கூட ஏற்படுது. அடுத்ததாக ஆப்பிளில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் முக்கியமாக என்ன சத்து இருக்குன்னா நுரையீரலுடைய வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆப்பிள் தினசரி ஒன்று சாப்பிடுங்க. அது உங்களுடைய நுரையீரலை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் தண்ணி, எல்லாத்த விட ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்னால் தண்ணி தான். அந்த தண்ணியை போதுமான அளவுக்கு நீங்கள் குடிக்கும் பொழுது தான் நுரையீரலுடைய சளியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மென்மையாக்கி சுவாசத்தை எளிமையாக்கி வெளியேற்றி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளானது ஏற்படும். இந்த நுரையீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகப்படியான உப்பு சாப்பிடக்கூடாது. அதே போல் பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது. மேலும் வறுத்த உணவுகள், வாய்வுகளை உண்டாக்கக்கூடிய உணவுகள், உதாரணத்துக்கு முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு இந்த மாதிரியான உணவுகளையும் நீங்கள் தவிர்க்கணும். இது தவிர தீவிர நுரையீரல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சைகளை எடுக்கிறது ரொம்பவே அவசியமானது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலே போதுங்க. உங்களுடைய நுரையீரல் ரொம்ப சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த கொரோனா காலகட்டத்தை. இந்த கொரோனா காலகட்டத்தில் நுரையீரல் பாதிப்பு காரணமாக தான் பலரும் இறந்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் பாகங்கள் ஒழுங்காக செயல்படுறதுக்கு உதவக்கூடியதே நுரையீரல் மட்டும்தான். நுரையீரல் முக்கிய பங்கு எடுத்துக்குது. காற்று மாசுபாடு, புகைப்பிடிக்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை, இதனால் ஆஸ்துமா, நுரையீரல் நோய் மற்றும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக ஏற்படுதுங்க. காற்று மாசுபாடு காரணமாக உலக அளவில் ஆண்டுக்கு 4.2 மில்லியன் இறப்புகள் ஏற்படுது அப்படின்னு உலக ஆய்வுகள் வெளியிடுறாங்க. அப்போது நம்முடைய நுரையீரல் பலம் பெறணும் அப்படின்னா அதுக்கான சத்துக்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. காற்று மாசுபாடு அப்படிங்கிறது நம்முடைய நுரையீரலை அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை முதல்ல சேர்க்குது. இதனால் மார்பு முழுவதும் சளி சேர்ந்துடும். ஸோ உங்களுடைய உணவு பழக்கங்களில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் செய்கிறதுனால நுரையீரலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டில் இருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். இதனால் நமக்கு சுவாச பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே ஏற்படாமல் தடுத்துக்கலாங்க. ஆரோக்கியமான நுரையீரலை பெறுறதுக்கு நம்முடைய உணவில் சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில உணவுகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் நம்ம ஆப்பிளை பற்றி பார்த்தோம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஃபினோலிக் கலவை தான் இந்த ஃப்ளவனாய்டுகள் காற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எல்லாம் குறைக்குது.
அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு டம்ளராவது ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும், இல்லையா ஒரு ஆப்பிளாவது தினசரி வந்து எடுத்துக்கணும். அதுலேயும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கை கொடுங்க. குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனை வந்து இது வந்து சாப்பிடும் பொழுது குறைவாகுது அப்படின்னு ஆய்வுகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஸோ நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி எளிமையாக வந்து குணமாக்குறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சினேற்ற குரோசரின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுது. இந்த ஆன்டி ஹிஸ்டமைன் என்ன ஆகும்னா ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை எல்லாம் குறைக்கும். ஒரியாவில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 கப்பாவது க்ரீன் டீ வந்து குடிச்சிடுவாங்க. அதாவது அது மாதிரி அருந்தி 1000 பெரியவங்களை வந்து இந்த ஒரு நோயிலேருந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ க்ரீன் டீயை குடிக்காதவங்களை விட குடிக்கிறக்கூடியவங்களுடைய நுரையீரல் வந்து செயல்பட ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஆய்வுகளே வந்து தெரிவிச்சிருக்கு. அதே போல் காணாங்கழுத்தி மீன். இந்த மத்தி மீனும் சரி காணாங்கழுத்தி மீனும் சரிங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வகையான மீன். மீன்களில் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படக்கூடியது அப்படின்னா இது 2 வகையான மீன் தான். ஏன்னா மீன்களில் ஒமேகா 3 ஃபேட் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் நட்ஸ் வகைகள். இதில் நட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாமே வந்துடும். நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னா அது நட்ஸ் வகைகள் மட்டும்தான். உதாரணத்துக்கு பாதாம், முந்திரி, வால்நட்டு, பிஸ்தா, பூசணி விதை, ஆளி விதை, சூரியகாந்தி விதை, இப்படி எல்லா வகையான சீட்ஸுமே நம்முடைய உடலுக்கு தேவையான மெக்னீஷியத்தை வந்து கொடுக்குது. ஸோ நமக்கு தேவையான மெக்னீஷியம் கிடைக்கும் பொழுது நம்முடைய சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகுது. இதனால் சுவாச கோளாறுகள் ஆனது நமக்கு ஏற்படாது. நுரையீரலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கும். ஸோ தினசரி நீங்கள் நட்ஸ் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நுரையீரல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய உணவு பழக்கத்தில் தாங்க நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பசிக்கிறப்போ சாப்பிட்றோம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக மோசமாக போயிடுது. ஸோ நீங்கள் பசிக்காக சாப்பிட்றத விட உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மோனோசச்சுரேட் கொழுப்புகளும் விட்டமின் ஈயும் விட்டமின் கேவும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நுரையீரலை ஆக்சினேட்டர் அழுத்தத்தில் இருந்து பாதுகாத்து கொடுக்குது. நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தையும் வந்து தடுத்து கொடுக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ப்ரக்கோலி. இந்த ப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்ஃபோரபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலவை நுரையீரலில் இருக்கக்கூடிய உயிர் அணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இது ஆக்சினேட்டர் அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தையும் இது மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இஞ்சி. பொதுவாக நம்முடைய சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருட்களில் ஒன்றுனா அது இஞ்சி தான். இஞ்சியில் ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் தான் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது. நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை வந்து போக்கி நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நுரையீரலை வந்து கொடுக்கும். மேலும் காற்று பாதைகள் சீராக்கி நுரையீரலை வந்து காற்றோட்டமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. இதனால் எப்போதுமே நுரையீரல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவே வந்து இருக்கும். அடுத்ததாக பூண்டு. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சமையலறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் இந்த பூண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவனாய்டுகள் இருக்குது இல்லையா, இது தாங்க நச்சுக்களை வந்து நீக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இதனால் நுரையீரல் செயல்பாடு நல்லாவே இருக்கும். 3 பல் பூண்டு இருந்தாலே போதும். வாரத்துக்கு 2 முறையாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் 44% வந்து குறையும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பூண்டு வந்து இது வரைக்கும் சாப்பிடாதவங்களாக இருந்தாலும் இனி வந்து சாப்பிடுங்க. அடுத்ததாக முழு தானியங்கள். நம்மளுடைய உணவில் ப்ரௌன் ரைஸு, முழு கோதுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தானிய உணவுகளை அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை கூட வந்து குறைக்கும். மேலும் நம்முடைய சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குங்க. பீட்ரூட். அடுத்தது பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய மைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரலுடைய செயல்பாட்டை வந்து அதிகமாக்கி கொடுக்குது. மேலும் பீட்ரூட்டில் தான் நைட்ரேட் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இதனால் நுரையீரலுடைய செயல்பாடு ரொம்ப எளிமையாக நடக்கும். இந்த நைட்ரேட்டுகள் தான் நம்முடைய உடலில் ரத்த நாளங்களை வந்து விரிவுபடுத்தும், ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும், ஆக்சிஜனுடைய அளவை வந்து அதிகமாக்கும். இந்த மாதிரி நிறைய வகைகளில் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னா அது வந்து பீட்ரூட்டு தாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நுரையீரல் பலம் அடைய ஆரம்பிக்கும்.
யாருக்கெல்லாம் நுரையீரல் வந்து பலமானது இல்லாமல் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த பதிவில் பார்த்துருக்கக்கூடிய பொருட்களில் இந்த உணவுகளில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.